ட்ரெஸ் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இதை போட்டுக்கிட்டே விப்போம். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. ட்ரெஸ்ஸுமா ட்ரெஸ், ஃபாரின் ட்ரெஸ், ஃபாரின் ட்ரெஸ், ஃபாரின் ட்ரெஸ். கிறிஸ்மஸ் அதுவுமா சாரீஸ், ஆஃப் சாரீஸ், குர்த்திஸ்னு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் நம்ம சின்ன பொண்ணு கடையில தாராளமா வாங்கிக்கலாம். அடடே, யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு எங்க பார்த்த மாதிரில இருக்கு. அது போக கடை வேற போட்டு நிட்டு கிடக்கா. வெளியூரா இருக்குமோ? சரி, என்ன ஏதுன்னு கிட்ட போய் பாப்போம். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. மாடல் ட்ரெஸ், மாடல் ட்ரெஸ், மாடல் ட்ரெஸ். வந்துட்டா. ஆமா, நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? என்னடா இது, நம்ம ஊர் ஆளுங்களுக்கு நம்மளே அடலும் தெரியல. அந்த அளவுக்கு மாறிட்டோமோ? அப்படியே நாமளும் மெயின்டைன் பண்ற வேண்டியதான். நம்ம கிட்ட வாங்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ, வெளியாள் கிட்ட எப்படி வாங்குற ஆளுங்க நாமளும் பாப்போம். வாவ் மேடம், உங்க Dress செம சூப்பரா இருக்குது. எனக்கும் அதே மாதிரி ஒரு Dress கிடைக்குமா? அதுக்கு என்ன டோப்பா, கண்டிப்பா கிடைக்கும். என்ன டோப்பாவா? நம்ம சின்ன பொண்ணு குரல் மாதிரில இருக்கு. ஐயோ மேடம், நான் டோப்பான்னு சொல்லல, டாப்பா இருக்குன்னு சொன்னேன். அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமா, எனக்கு இதுல ஒரு Dress கொடுமா, நல்லா இருக்குல்ல எனக்கு போட்டு பார்த்தா. அட மேடம், உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க வேணா இந்த Dress போட்டு பாருங்க. நீங்க போட்டிருக்கீங்களா நைட்டி, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸா போடுங்க. அப்பதான் உங்களை பாக்குறதுக்கே புது விதமா இருக்கும். எனக்கு இந்த Dress எல்லாம் போடணும்னு ஆசைதான். ஆனா எங்க வீட்ல இருக்கிறவங்க தான் இதெல்லாம் போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களே. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க நினைக்கிறதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க நினைச்ச பொருள் உங்க கைக்கு வந்துரும். அது மட்டும் இல்லாத, நீங்க இப்ப போடாத வேற எப்ப போட போறீங்க? இருக்க உங்களுக்கு வயசுதான் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட போடவே முடியாது, பாத்துக்கோங்க. என்ன சரோஜக்கா, யார் அது? வெள்ளக்காரங்களா இருக்குமோ? இல்லடி, அவங்க நம்ம ஊருக்கு புது புது துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து விக்கிறாங்க. அதுவும் ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வந்த துணியா. என்ன ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வந்த துணியா? இங்க இருக்கிற புடவையே யாரும் வாங்க மாட்டாங்க. இவங்க என்னடானா அங்க இருந்து எடுத்துட்டு வந்து விக்கிறேன்னு சொல்றாங்க. கிராமத்துல எல்லாம் இந்த துணியை யாருக்கா வாங்குவாங்க? ஆஹா, இந்த கோண வசந்தி இவ்வளவு வந்து மாட்டி விடுறாளோ. சரி, இவ்வளவு ஒரு மைண்ட் வாஷ் பண்ணுவோம். ஹலோ மேடம், நீங்க பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாரி மாதிரிலாம் இது ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஒரு புடவை கட்டுறதுக்கு இவ்வளவு மணி நேரம் ஆகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த துணி அவ்வளவு மணி நேரம் எல்லாம் ஆகவே ஆகாது. அது எப்படி? ஆமா மேடம், நீங்க இந்த ஒரு Dress போட வெறும் ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும். ஆனா நீங்க புடவை கட்டுறதுக்கு ஒரு 4 புறா வேணும். நீங்க இப்பத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கலாச்சாரத்தை மாத்திக்கணும். அதாவது இந்த மாதிரி Dress எல்லாம் நீங்க அடிக்கடி போடணும். அப்பதான் உங்களால சீக்கிரமாவே மாடல் மாடல் துணியெல்லாம் போடுவீங்க. ஐயோ எம்மா, இந்த Dress எல்லாம் போட்டுக்கிட்டே நான் வீட்டுக்கு போனேன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. துரத்தி துரத்தி அடிப்பாங்க பாத்துக்க. மேடம், நீங்க இப்படி பயப்படுறதுனாலதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. இப்ப என்னெல்லாம் பாருங்க, எனக்கு பிடிச்ச துணி தான் போடுவேன். எனக்கு எந்த மாதிரி Dress பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி Dress எடுத்து போட்டுக்குவேன். என்ன யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, எல்லாருமே மாத்திக்கிறாங்க, எல்லாருமே மாறிடுறாங்க. என்னடி வசந்தி, இதே மாதிரி துணி நம்மளும் ஒன்னு எடுத்து போட்டுக்கலாமா என்ன? ஏக்கோ, நீங்க வேணா எடுத்து போட்டுக்கோங்க. நாளா இதை போட்டுமோனா வடிவேல் கோசல்ல மாதிரி தொருத்தி தொருத்தி உதவு பாத்துக்கோங்க. என்னடி வசந்தி, என்ன பேசிட்டு கிடக்கீங்க? புஷ்பாக்கா, நீங்களும் வந்துட்டீங்களா? என்னாச்சுடி, நீங்களும் வந்துட்டீங்கன்னு கேக்குறீங்க? சண்டைக்கிண்டே எதனா வாங்கி வச்சிட்டீங்களோ? ஏக்கோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட, நம்ம புஷ்பாக்கா வாங்கினா எல்லாருமே வாங்கின மாதிரி இல்ல. இவங்களை எப்படியாவது நம்ம இன்னைக்கு வாங்க வச்சே ஆகணும். ஏக்கோ, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இந்த புகை கொஞ்சம் வந்து பாருங்க. அட, நம்ம சின்ன பொண்ணே. என்ன புஷ்பாக்கா, பொசுக்குன்னு இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? ஆமா, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன அதே சின்ன பொண்ணா? அடிப்பாவி, நீதான் மார் வேஷத்துல வந்த மாதிரி இந்த கோலத்துல வந்து நிக்கிறியோ? ஏக்கோ, என்னக்கா நீங்க இவளுங்களாலே கண்டுபிடிக்க முடியல, நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? சின்ன பொண்ணே, கெட்டப்ப மாத்திரன்னு மண்டை மேல இருக்கிற கொண்டையை விட்டுட்டியடி. என்ன புஷ்பாக்கா, நீங்க யாராலையுமே என்ன கண்டுபிடிக்க முடியல, நீங்க எப்படி இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? அது என்ன மண்டை மேல இருக்கிற கொண்டை? அதுவும் கண்ணாடி தாண்டி. நாங்க எல்லாம் கண்ணாடியே போட மாட்டோம். ஆனா நீ கண்ணாடியில போட்டு சுத்துவே, அதான் கண்டுபிடிச்சேன். அடக்கடவுளே, ஒரு கண்ணாடிய காட்டி கொடுத்துச்சு. ஏக்கோ, அதை விடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்காக மாடல் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து கலர் கலரா வச்சு வித்துட்டு கிடக்க. ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறது. போடணும்னு எனக்கு தாண்டி ஆசையா இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் சேர்க்க மாட்டாவே, அதை நினைச்சாதான் பயமாக்குது. என்னக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் போடவே நைட்டின்னு போட்டு நடக்கிறதே போர் அடிக்குது. இந்த மாதிரி எல்லாம் மாடல் ட்ரெஸ் போட்டாதானே அழகா இருக்கும். நாத்து, நீ ட்ரெஸ் எதுவும் வாங்க போறியா? எப்படி மதனி போடுறது? அந்த தர்பூசணி மண்டையே என்ன உள்ளவே சேர்க்க மாட்டான். நாத்து, உனக்கு வேணும்னா நீ வாங்கி போட்டுக்க. தம்பி கிட்ட நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். மதனி, நீங்க பேசுற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா வாங்கி போட்டுக்கிறேன். நீங்களும் போட்டுக்குங்க. 2 பேரும் போட்டனா சண்டையே வராது, பிரச்சனையும் வராது. அண்ணங்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆமா புஷ்பாக்கா, நீங்களும் வாங்கி போடுங்க. நம்ம 3 பேருமே மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஊரே ஒரு சுத்திட்டு வருவோம். ஆமா, நீங்க 3 பேரும் இந்த துணியை போட்டு ஒரு ரவுண்டு வந்தீங்க, தெருவுல இருக்கிற நாய் பூரா உங்க பின்னாடி தான் இருக்கும். சரி, வாங்கித்தான் பாப்போம். இதுக்கப்புறம் நாம எப்ப போட போறோம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். என்னக்கா நீங்க 3 பேருக்கும் ஆளுக்கு ஒரு துணி எடுத்து போட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஏண்டி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதே கிடையாது. அதனால போடுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. அட போங்கக்கா, நீங்க போடுறதுக்கு முன்னாடி இப்படி சொன்னா எப்படி? போட்டு பாருங்க, அதுக்கப்புறமா சூப்பரா இருக்கும். பாக்காவுக்கு ட்ரெஸ் ரெடி.
சூப்பரா இருக்குதுக்கா, சூப்பரா இருக்குது. புஷ்பாக்கோ என் கண்ணையே பட்டுடும் போல. சின்ன பொண்ணு எனக்கு இதே மாதிரி ஒன்னு எடுத்து கொடுத்துடுடி. அடியே உனக்கு இதை விட சூப்பரா கலருக்கு மேட்சா எடுத்து கூட்டு போடுறேன். குடிடி சீக்கிரமா குடிடி எனக்கு. என்ன சின்ன பொண்ணு இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு? ஏக்கோ சும்மா சொல்லக்கூடாதுக்கா, அப்படியே மாடல் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. சின்ன பொண்ணு எனக்கு வெக்கமா வருது. பொண்ணு சின்ன பொண்ணு எல்லாரையும் பார்க்கும்போது அழகா இருக்குது. எனக்கு ஒரு நல்ல துணியா பார்த்து எடுத்து கொடுத்துடுடி. ஒரே நிமிஷத்துல உனக்கும் டொண்டடாய். ஐயோ சின்ன பொண்ணு என்னடி துணியெல்லாம் அங்க கிழிஞ்சு தொங்குது. பார்க்கவே ரொம்ப கேவலமா அசிங்கமால இருக்கு. என்ன வசந்தி அக்கா, இருக்கிறதுலயே உங்களுக்கு தான் சூப்பரா மாடலா இருக்கு. இப்படி ஒரு துணியை நீங்க போடுறதுனால செம்ம சூப்பரா இருக்கீங்க போங்க. சின்ன பொண்ணு எனக்கு வேற துணி கொடு. இது எனக்கு வேணவே வேணாம். மாடல்ன்ற பேர்ல ரொம்ப கொடுமையா இருக்கு. வசந்தி அக்கா போட்டுக்கோங்க, இதுதான் உங்க கலருக்கு சூப்பரா அண்ட் மேட்சா இருக்கு. நீங்க இதையே போட்டுக்குங்க. எனக்கு இந்த Dress பார்க்கும்போது நயன்தாராவை பார்த்த மாதிரியே இருக்குது. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு, உண்மையாவே என்ன பார்த்தா நயன்தாரா மாதிரியா இருக்கு? ஆமாக்கா, இந்த தனி ஒரு சாங் வரும்ல பாட்டு, அந்த பாட்டுக்கு வர நயன்தாரா மாதிரியே இருக்கீங்க. சூப்பரா இருக்கீங்க போங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கொஞ்சம் ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். சொந்தமா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் வேணும்னா மறக்காம எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு கேளுங்க. நாங்க எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஜூட் பாக்ஸ்ல எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட கிடைக்கும். தாம்பூல பேக், லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் பேக், ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக்னு நிறைய வெரைட்டி எங்க கிட்ட இருக்கு. இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வேணும்னாலும் எங்க கிட்ட கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹோம் ரெமெடிஸ், இந்த ஆவரம்பூ பவுடர் நிறைய பேர் கேக்குறாங்க. அடுத்து கரிசலாங்கண்ணி பவுடர், அடுத்து முடக்கத்தான் கீரை பவுடர், முல்தானி மட்டி பவுடர், செம்பருத்தி இலை பவுடர், மருதாணி பவுடர்னு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எங்க கிட்ட இருக்கு. நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மக்களே, குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பரும் கொடுக்குற ஹாய்னு மெசேஜ் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர நியூ கலெக்ஷன், ட்ரெண்டிங் கலெக்ஷன், சாரீஸ், குர்த்திஸ்னு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, நந்திக்கு இது அத்தை பார்த்து குதுரை, ஹே ஒன்ன போலதான் பூவ போலதான் கட்டி காத்தவ நான் தான். வாங்கம்மா வாங்க. இட்லி ஓடியாங்க. இட்லிக்கு சூடா மட்டன் கிரேவி வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு இட்லி வெறும் ஒரே ரூபா தான். சிக்கன் கிரேவி இருக்கு, மட்டன் கிரேவி இருக்கு. இட்லிக்கு தொட்டுக்க கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி. அடியே சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிடி, சாப்பிடுடி. சூடு ஆறித்துக்குள்ள நல்லா சுவையான கிரேவி சாப்பிட்டுட்டு போ. சின்ன பொண்ணே, சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி வச்சிருக்க. ஐயோ சாப்பிடாம சுத்தி ஓடியாதண்டி. இப்பதான் எனக்கு நாக்கு குருசியே கிடைச்ச மாதிரி இருக்கு. அடடி கொட்டா அதுல ஒரு பிளேட்டை வச்சு கொண்டா, சாப்பிட்டு முடிச்சிருவோம். அடியே ரொம்ப பறக்காதடி. முதல்ல நீ இட்லியை வாங்கு, அதுக்கு தொட்டுக்க தான் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கொடுக்க முடியும். அப்படி சின்ன பொண்ணு, எனக்கு இட்லியை கொடு, அதுக்கு மேல 2 கிரேவி ஊத்தி கொடு. இன்னைக்கு ஒரு புடி. ஏக்கோ ஆனா ஒண்ணு 50 ரூபாய்க்கு 2 இட்லி. நீங்க இட்லி வாங்கினாதான் உங்களுக்கு மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவியும் ஊத்தி கொடுக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சின்ன பொண்ணு, ரொம்ப அநியாயம். அங்கங்க 4 இட்லி 10 ரூபான்னு இந்தான்னு கொடுத்துட்டு கிடக்காங்க. நீ என்னடனா 2 இட்லி 50 ரூபான்னு வித்துட்டு கிடக்க. என்ன சொல்ற? 2 இட்லி 50 ரூபாயா? இது என்ன பகல் கொள்ளையால இருக்கு? ஆமாண்டி வசந்தி, இவ சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவின்னு சொல்லி கத்திட்டு கிடந்தா. நானும் ஓடி வந்து பார்த்தேன். இங்க வந்து பார்த்தா 2 இட்லி 50 ரூபாய்க்கு இல்ல தாரா. என்னது சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியா? ஆமா, சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி தான் வச்சு கொடுத்துட்டு கிடக்கேன். ஆனா ஒண்ணு, இட்லி யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் நான் கிரேவி கொடுப்பேன். இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவே மாட்டேன். ஏக்கோ இவ கொடுக்க மாட்டா. இப்படி வேணா ஒரு வழி பண்ணி பாப்போம். இட்லி வாங்கினா தானே அவ கிரேவி கொடுப்பான்னா, நம்மளுக்கு இட்லி வேண்டாம் கிரேவி மட்டும் கொடுக்கறாளான்னு கேட்டு பாப்போம். அப்படியா சொல்ற? சரிடி, நீ சொன்ன மாதிரியே கேப்போம். தந்தா லக்கு தான். ஆஹா, கூமுட்டிவை ஏதோ பிளான் போட்டு வரப்பலையே. முகம் பூரா இவ்வளவு ஒளிவட்டமா இருக்கு. சின்ன பொண்ணே, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? ஓஹோ, நீங்க ஐடியா சொல்றீங்களோ? சரி சொல்லுங்க, என்ன ஐடியான்னு கேப்போம். ஆமாடி, எங்களுக்கு இட்லி வேணாம், எங்களுக்கு கிரேவி கொடுத்தா மட்டும் போதும். மட்டன் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துரு. எங்களுக்கு இட்லி வேணாம், அதுக்குண்டான காசு எவ்வளவோ வாங்கிக்க. ஓ, நானே ஃப்ராடு, என்கிட்டே ஃப்ராடா? ஆஹா, அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம். இட்லி யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் கிரேவி. நீங்க கிரேவி மட்டும் வாங்கினா ஒரு பிளேட் 100 ரூபாய். நீங்க இதுவே இட்லியோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் 50 ரூபாய் தான். எதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்னடி இது, நாம ஒரு பிளான் போட்டா அவ ஒரு பிளான் போட்டுட்டா. ஏக்கோ இவ நம்மள கண்டு ஏமாத்தறான்னு நினைக்கிறேன். நாம வேணா இருங்க புஷ்பாக்காவை கூப்பிடுவோம். அவங்க தான் அடிச்சு பேசுவாங்க. எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் குறைச்சி பேசுவாங்க. சரி, நீ சொன்ன மாதிரியே நம்ம புஷ்பாக்காவை கூப்பிடுவோம். நீங்க யார போய் கூட்டிட்டு வந்தாலும் என்னோட ரேட்டு 50 தாண்டி.
ஏண்டி ஏண்டி இப்படி கத்திட்டு கிடக்கீங்க? ஏக்கோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சின்ன பொண்ணு கடை போட்டிருக்கா. அவ அநியாய விலைக்கு வித்துட்டு கிடக்காக்கா. அதான் உங்களை கூட்டா ஒரு முடிவு கட்டுவீங்களேன்னு கூப்பிட்டோம். அடியே நீங்க யார வேணா கூட்டிட்டு வாங்கடி, எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா என் வெளியில இருந்து ₹1 குறைக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. அடிப்பாவீங்களா? அதுக்காடி என்ன கூப்பிட்டீங்க? நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என்னமோ ஏதோன்ல நான் பறந்துக்கணும் ஓடியாந்தேன். ஆமாக்கா, சாப்பிட்ற விஷயம்னா சொல்லவா வேணும்? அதான் உங்களை கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு கிடந்தேன். வாங்கக்கா, வந்து அவகிட்ட என்ன ஏதுன்னு நீங்களே பேசுங்க. என்னடி சின்ன பொண்ணு, ஏதோ அநியாய விலைக்கு வித்துட்டு கிடக்காமே, என்ன பொருள், என்ன வித்துட்டு கிடக்க? ஆமா புஷ்பாக்கா, அநியாய விலைக்கு வெள்ளியும் தங்கமும் வச்சு வித்துட்டு கிடக்கும் பாரு, அவளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு நீங்க வந்திருக்கீங்க. அட போங்கக்கா, இந்த இட்லியை தான் போட்டு வித்துட்டு கிடக்கேன், இதுக்கு பேரம் பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கா. அடிப்பாவீங்களா? இந்த இட்லிக்கு பேரம் பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டாளுங்க? ஏண்டி ஒரு ₹10 கொடுத்து இட்லி வாங்கி தின்றதுக்காடி என்ன ஓடியார சொன்னீங்க? ஏக்கோ எது ₹10? அவ ஒரு இட்லியே ₹50 வித்துட்டு கிடக்கா. நீங்க ₹10 கொடுத்து இட்லி வாங்க சொல்றீங்க. அதுக்கு தான் உங்களை நான் வர வச்சேன். என்னடி சொல்ற? ஒரு இட்லி ₹50? ஆமாக்கா, நீங்களே அவகிட்ட கேளுங்க. அந்த அநியாயத்தை நீங்களே கேட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, ஒரு இட்லி ₹50 விக்கிற? ஒரு இட்லி ₹50 கொடுத்தா இந்த ஊரு தான் வாங்குமா, உலகம் தான் வாங்குமா? புஷ்பாக்கா, அடியும் தெரியாத முனையும் தெரியாத வந்து பேசாதீங்க. இங்க பாருங்க, 2 இட்லி நான் ₹50 சொன்னேன். அதுக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவியும் மட்டன் கிரேவியும் தாரேன். அதுக்கு ₹50 கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இங்க பாருங்கக்கா, அடுத்தவங்க கடைன்னு பாக்காதீங்க. அந்த இடத்த நீங்க இருந்து பாருங்க, உங்க கடையா நினைச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்னடி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சேர்த்து ₹50 தாரியா? ஆமாக்கா, நான் என்ன பொய்யா சொல்றேன்? இங்க பாருங்க, சிக்கன் கிரேவி இருக்கு, மட்டன் கிரேவி இருக்கு. அதைத்தான் அவளுங்க மொட்டையா வெறும் இட்லிக்கு ₹50 சொல்றாளுவே. அடியே, அவளே பாவம், அவளே ஏதோ இட்லி கடை போட்டு பொழப்பு தளிக்கலாம்னு சொல்லிட்டு வித்துட்டு கிடக்கா. நீங்க சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சேர்த்துல அவ ₹50 சொல்லியிருக்கா. என்ன புஷ்பாக்கா, நீங்க நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு உங்களை கூட நீங்க அவளுக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்கீங்க. நான் எங்கடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்? எல்லாம் பொதுவா தானே பேசுனேன். இங்க பாருங்க புஷ்பாக்கா, இட்லி கூட நான் ₹10 தரேன். ஆனா சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாம் எவ்வளவு தூரம் விக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். சிக்கனே வாங்கிடலாம், மட்டன் பக்கமே போக முடியாது. ஆனா உங்களுக்காக வெறும் ₹50 வச்சு தாரேன். ஏக்கோ, நீங்களே பாத்தீங்களா? நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க. உங்களுக்கு அவ ஏதாச்சும் மறைச்சு தந்து ஒரு 5-10 குறைச்சு கொடுத்தால அதே கட்டன் ரைட்டா நிக்கிறா. ஏண்டி, சிக்கன் மட்டன் விக்கிற விலைக்கு அவ ஏதோ ₹50 கொடுத்துட்டு கிடக்கா. பேசாத, நீங்க அதையே வாங்கி சாப்பிடுங்க. அட போங்கக்கா, உங்களை போய் கூட்டம் பாரு. நீங்க ஏதோ 10-5 கம்மி பண்ணுவீங்கன்னு கூட்டா, நீங்க என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு அந்த ரேட்டே சொல்லிட்டு கிடைக்கீங்க. இன்னமும் அவளுக்கு உசி பேத்தி விடுற மாதிரி இருக்கு. ஏம்டி புஷ்பாக்கா, என்ன பொய்யா சொல்றாங்க? இருக்கிறத சொல்றாங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குது சின்ன பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவான்னு கரெக்டா புரிஞ்சு வச்சுக்கின்னு அவங்க பேசுறாங்க. நீங்க அநியாயத்துக்குள்ளடி கேட்டுட்டு கிடைக்கீங்க. பேசாத உங்களுக்கு வாங்கின வந்து பூரா பிரியா கொடுத்து போறணும். அப்பதான் நீங்க மனசு திருப்தியா வாங்கி போவீங்க. 10-5 கொடுத்தா கூட வாங்க மாட்டீங்க போல. ஏண்டி, இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோ. ஒரு துணி கடைக்கு போறோம். துணி கடையில போய் ஒரு துணியை எடுத்து போட்டு அவன் கேக்குற பைசாவை கொடுத்துட்டு வரலாமா சொல்லு? நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லையா? எப்படியும் அவங்ககிட்ட 50 100ன்னு அடிச்சு பிடிச்சி பேசி கம்மி பண்ணி தான் வாங்கிட்டு வருவோம். அப்படிதான் உன் கடைக்கு வந்தா அடிச்சு பிடிச்சி 10-5 கம்மி பண்ணி வாங்குறதா எங்க வேலை. அடிப்பாவீங்களா? அது துணி கடைடி. ஒரு துணியை கம்மியா வித்தாலும் ஒரு துணியை அதிகமா வித்து போடலாம். அது மட்டும் இல்ல, அது நாள் கணக்கா கிடக்கும். ஏன் கவலை அப்படியா? இன்னைக்கு வாங்கினாதான் உண்டு. இன்னைக்கு வாங்காச்சு மித்த மீதி மீந்துச்சுன்னா அதோட நாத்தனாரி தான் தூக்கி கொட்டணும். சின்ன பொண்ணே, அவங்க வாங்குறாங்களோ வாங்கலையோ, நீ எனக்கு கூட நல்லா ஒரு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியா ஊத்தி கொடு. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட்டு தான் போவேன். அதுக்கு என்னக்கா, உங்களுக்கு இல்ல, அதா கொடுத்துட்டா போச்சு. ஆஹா, வாசனையே சும்மா கம கம கமன்னு வருது இல்ல. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ? புஷ்பாக்கா, எடுத்து சாப்பிடுங்க. பாத்துக்கினே இருந்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். எடுத்து லபுக்கு லபுக்குன்னு 2 வாய் தள்ளுங்க. ஆஹா ஆஹா ஆஹா, இப்படி ஒரு இட்லியே நான் சாப்பிட்டதே இல்லடி. இது வரைக்கும் இப்படி ஒரு கை மணத்தை நான் பார்த்ததே கல்ல. அம்புட்டு சூப்பரா இருக்குதுடி. ஆமாக்கா, சின்ன பொண்ணு கைப்பக்குவம் என்ன சும்மாவா? நல்லா இஞ்சி துளசி அதிமதுரம் மஞ்சள்னு எல்லாத்தையும் போட்டு செஞ்சு வச்சிருக்கேன். அதிமதுரமா? அதிமதுரம் பேஸ்ட்ல போறது? என்னது அதிமதுரமா? அதிமதுரம் பேஸ்ட்ல போறது? ஐயோ, பேஸ்ட்டுக்கா போறது? அடியே, இதை குழம்புக்கும் போடலாம். அப்பதான் நல்லா சூப்பரா இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்தியா இருக்கும். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 2 பார்சல் கொடுடி. ரொம்ப சூப்பரா இருக்குது. இங்க ஒரு பார்சல் தின்னுட்டு வீட்டுல போய் வச்சு 2 பார்சல் நான் தான் கட்டுன்னு கட்ட போறேன். இதுக்கு என்னக்கா, கொடுத்து போடுவோம். வசந்தி, புஷ்பாக்கா சாப்பிடறத பார்த்தா எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. வாட்டி பேசாத, நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பிளேட்டை வாங்கி சாப்பிட்டு போடுவோம். 50 100ன்னு கணக்கு பார்க்காதடி. நாக்குக்கு ருசியா கிடைச்சா சாப்பிடறதாண்டி முக்கியம் நம்மளுக்கு. நீ சொல்றது சரிதாண்டி. அதுதான் நான் நினைச்சிட்டு கிடந்தேன். வா, ஆளுக்கு ஒரு பிளேட்டை வாங்கி சாப்பிட்டு போடுவோம். சின்ன பொண்ணு, எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிளேட்டு இட்லி கொடு. ஓஹோ, நான் தான் அநியாய விலை விக்கிறேன், அக்கிரம விலை விக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன இட்லி சுட்டிலின்ல வரீங்க? ஏதோ சொல்லிவிட்டேன்டி. ஆளுக்கு 2 இட்லி கொடுடி. புஷ்பாக்கா சாப்பிடறத பார்க்கும்போது நாக்கெல்லாம் எச்சு வருது. அப்படியே அவங்க தட்டை வாங்கி நாம முழுங்கிடலாம் போல தோணுது. பரவாயில்ல சின்ன பொண்ணு, ஆளுக்கு 2 இட்லியா கொடு. இப்பதான் உங்களுக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.